வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கிற பெத்லெகம் குடும்ப யூனிட் அப்படின்ற ஒரு மலையாள படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, சொந்த ஊரில் இருந்து கிளம்பி வேறு ஒரு ஊருக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு வீடில் தங்குறாங்க மமிதா. இவங்க இருக்கிற அந்த வீடு பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது. அது ஹீரோவோட வீடு. ஃபன்னான ஹாப்பியான குடும்பமாக தான் ஹீரோவோட குடும்பம் இருக்குது. பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஹீரோவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அது என்ன அப்படின்னு நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கிட்டத்தட்ட 12-13 வயசு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு அழகான ஒரு காதலும் இவங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகுது. ஸோ கடைசியாக இவங்களோட காதல் வெற்றியா இல்லை தோல்வியா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. டைமிங் காமெடியாக இருக்கட்டும், க்யூட்டான ரொமான்டிக்காக இருக்கட்டும், எல்லாமே படம் முழுக்க நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தன்னை விட வயசில் சின்ன பொண்ணு நம்மளை லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் நிவின் பாலி கொடுக்குற ரியாக்ஷனாக இருக்கட்டும், தடுமாற்றமாக இருக்கட்டும், அதே சமயம் என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, இந்த ஏஜ் கேப்பில் இருக்கிற இந்த லவ்வை ஏற்றுக்கலாமா வேணாமா, ஒருவேளை இந்த லவ்வை ஏற்றுக்கிட்டா இந்த ஏஜ் கேப் அப்படின்ற ஒரு பிரச்சனை க்ரியேட் ஆகுமா, பிரச்சனை ஆகுமா அப்படின்ற ஒரு குழப்பத்தோட நிவின் பாலி கொடுக்குற ரியாக்ஷனாக இருக்கட்டும், பதட்டமாக இருக்கட்டும், படம் முழுக்க ஸ்டார்டிங் டு எண்டிங் வர சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே போல் மமிதா, இந்த படத்தில் மமிதா கொடுக்குற க்யூட்டான ரியாக்ஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இவங்க பண்ணக்கூடிய அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விஸ்வநாத் சன்ஸ் படத்தில் வரக்கூடிய மேடி கான்செப்டாக இருக்கட்டும், அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. பட் ஆக்டிங் வைஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது. பட் க்யூட்டான ரியாக்ஷன்ஸில் அந்த படத்துலையும் சரி இந்த படத்துலையும் சரி சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிவின் பாலியாக இருக்கட்டும், அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அவர் கொடுக்குற ரியாக்ஷனாக இருக்கட்டும், மமிதாவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே சம்பவங்களை பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இந்த படத்துக்கு இருக்குது. இதை தவிர படத்தில் வரக்கூடிய மற்ற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், மற்ற ஆர்டிஸ்ட் பண்ணக்கூடிய காமெடியாக இருக்கட்டும், குறிப்பாக சொல்லணும்னா ட்ரெயினில் வரக்கூடிய அந்த சீனாக இருக்கட்டும், அந்த காட்சிகளாக இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கட்டும், காரில் வரக்கூடிய ப்ரொபோசல் சீனாக இருக்கட்டும், ஃபன்னான எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ படத்தில் ஃபன்னுக்கும் ரொமான்டிக்கும் பஞ்சமே இல்லை. அது இந்த படம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். பிரேமலு படத்தோட ஏடி கிறிஷ் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு, நல்லாவே எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்தை பார்க்கும்போது படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே நம்ம இப்போ படத்தை தான் பார்க்குறோமா இல்லை லைவான ஒரு ஆக்ஷன்ஸை பார்க்குறோமா, ஒரு சீனை பார்க்குறோமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கிற அளவுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. படம் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. பட் படம் பார்த்து முடிகிற வரை இந்த லென்த்தெல்லாம் உங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு க்ரியேட் பண்ணாது. ஏன்னா படம் முழுக்க ஃபன் இருக்கிறதால இந்த படம் இவ்வளோ பெரிய லென்த்தாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வரவே வராது. ஸோ படத்தை பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் இந்த படம் கூடிய சீக்கிரம் கிரியேட் பண்ண போகிறாங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மற்றபடி இந்த படம் முழுக்க ஃபன் எலமெண்ட்ஸ் இருக்கிறதால ஹாப்பியான ஒரு ஃபீலோட இந்த படத்தை முடிப்பீங்க, பார்ப்பீங்க. ஸோ படத்தை பாருங்கள். படம் பார்த்தவங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.